2020லேருந்து 2024 வரைக்கும் நடந்து முடிஞ்ச ரெகுலர் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸில் 8 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 8 கொஷின் பேப்பர்ஸில் எந்த டாபிக்ஸில் இருந்து நமக்கு 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் இங்கிலீஷ் சேனல். நமக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் ஒரு 8 கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கக்குள்ள அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு கொஷின் பேப்பராக நம்ம இப்போ கோத்ரூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம பார்க்குறது எந்த கொஷின் பேப்பர் அப்படின்னா செப்டம்பர் 2020 ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பர். இதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பாருங்கள். 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட் woke up the mother. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் இருந்து கேட்டிருக்காங்க, நைட் த கோஸ்ட் காட் இன் இந்த லெசன்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. செகண்ட் கொஷின், வாட் வாஸ் த டெய்லி ரொட்டீன் ஆஃப் சன்யால். இது வந்து அட்டிக்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. சரி, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஹூ அரெஸ்டட் ஸ்மித், வாட் வேர் த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். இது வந்து பார்த்தீங்கன்னா டையிங் டிடெக்டிவ், லாஸ்ட் யூனிட்ல இருக்கிற டையிங் டிடெக்டிவ்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 18th கொஷின், வாட் டிவைசஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இந்த கொஷின் டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். செப்டம்பர் 2021 இதில் பார்த்தீங்கன்னா வாட் டிட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கு. ஒய் வாஸ் த அட்டிக் அ ஃபேவரட் பிளேஸ் ஃபார் சில்ட்ரன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக்லேருந்து வந்திருக்கு. 17th, ஹவு மெனி பீப்புள் இன் இந்தியா சஃபர் வித் டிசபிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட், வாட் டிட் ஹேமல் சே அபவுட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. இப்போ இந்த 2 கொஷின் பேப்பர் மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக எதில் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டிக்லேருந்து கொஷின் வந்திருக்கு, டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து கொஷின் வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து காமனாக இந்த 2 கொஷின் பேப்பர்லேருந்து வந்திருக்கு. அப்போது ஒரு யூனிட் வந்து அட்டிக்கு, இன்னொரு யூனிட்டு டெக் ப்ளூமர்ஸ். இதிலேருந்து 2 வருஷத்துலேயும் கொஷின் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் இயர்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 ரெகுலர் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது காமனாக கேட்கப்படுற கொஷின். வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை நிறைய வாட்டி நம்ம கேட்குறாங்க. அதனால் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இதை படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் த சர்க்கம் நேவிகேஷன் மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. ஓகேவா, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால். அட்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு டஸ் டேவிட் ஆப்ரேட் கம்ப்யூட்டர்ஸ் வித் த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஆகஸ்ட் 2022 அதாவது அந்த வருஷத்தோட சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஷின் பேப்பர். இதில் பார்க்கக்குள்ள டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் டு த யங் பேர்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் அகெயின் கேட்டிருக்காங்க. ஹூ மென்டர் த க்ரூ. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்ட் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டில் கேட்டிருக்காங்க. வேர் வாஸ் நாகேன் அங்கிள்ஸ் ஷாப். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஹவு டஸ் கிம் ஹெல்ப் அலிஷா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பர்ஸை நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து 2 கொஷின் பேப்பர்லேயுமே கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே போல் எம்பவர்ட் உமன் இதிலேருந்தும் 2 வாட்டியும் கொஷின் வந்திருக்கு. அதே போல் அட்டிக்லேருந்து 2 வாட்டி கொஷின் வந்திருக்கு. டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து 2 வாட்டியும் கொஷின் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கொஷின் பேப்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து அதில் ஒரு வாட்டி வந்திருந்தது இல்லையா. ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் பேப்பர்லேயுமே இருந்தது. அப்போது 4 கொஷின் பேப்பரில் அட்டிக் வந்திருக்கு. டெக் ப்ளூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 4 வாட்டி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், இதிலே உங்களுக்கு தெரியும் எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக் ப்ளூமர்ஸும் அட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஃபஸ்ட் லெசனாக இருக்கிறதால அதுலேயும் மோஸ்ட்டாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரி, பேலன்ஸ் இருக்க கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2023 இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள். வாட் மேட் த யங் சீகல் கோ மேட். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கு. வாட் டஸ் ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட் ஃபார். எம்பவர்ட் உமன்லேருந்து வந்திருக்கு. ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக். டையிங் டிடெக்டிவ்லேருந்து வந்திருக்கு. விச் மந்த் இஸ் கால்ட் அஸ் மகா. அட்டிக்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர், வை டிட் த சீகல் ஃபெயில் டு ஃப்ளை. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கு. வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால். அட்டிக்லேருந்து வந்திருக்கு. ஹவு மெனி இயர்ஸ்
had Hamel been in the village? இது வந்து லாஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. whom did Watson see when he entered the room? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டையிங் டிடெக்டிவ்லேருந்து வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 3 வாட்டி வந்திருந்தது. இதில் +2, அப்போது இது வந்து 2 + 3 5 டைம்ஸ் 5 கொஷின் பேப்பர்ஸில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்திருக்கு. எம்பவர்டு உமன் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 பேப்பர்ஸில் வந்திருந்தது. இப்போ வந்து 1 3 வந்திருக்கு. அடுத்தது டையிங் டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2 கொஷின் பேப்பரில் வந்திருந்தது. இப்போ 2 + இதில் வந்து 2 வந்திருக்கு. அப்போது 4 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அட்டிக் பார்ப்போம். அட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்திருந்தது. நம்ம வந்து ஒரு 4 கொஷின் பேப்பரில் பார்த்துருந்தோம். இப்போ 4 + 2 இதுலேயும் வந்திருக்கு. அப்போ 6. அப்போது இதுலேருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அட்டிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? அடுத்த கொஷின் பேப்பர் பார்ப்போம். இதுதான் லாஸ்ட் 2 கொஷின் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்குது. ஏப்ரல் 2024 லாஸ்ட் இயர் நடந்த ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் இது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். இதுவும் ஒரிஜினல் பப்ளிக் கொஷின் பேப்பர். இப்போ இது ரெண்டுத்துலையுமே பார்ப்போம். வாட் woke up the mother ஃபஸ்ட் ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கு. which devices are controlled using ACTIV controller? இது வந்து டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து வந்திருக்கு. why did Holmes want Smith to treat him? டையிங் டிடெக்டிவ்லேருந்து வந்திருக்கு. what was Frank sorry for? லாஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி? ஃபஸ்ட் ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கு. அடுத்தது why do you think Mrs. Bodwell wanted to sell the house? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் த கோஸ்ட் காட்டின் இதுலேருந்து வந்திருக்கு. வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால்? அட்டிக்லேருந்து வந்திருக்கு. விச் சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் அலிஷா டு ஓவர் கம் டிஃபிகல்ட்டி இன் டைப்பிங்? இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் ப்ளூமர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அப்போது இந்த 8 கொஷின் பேப்பர்ஸ், ஓகேவா, 8 கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டியது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளைட் தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக், ஓகேவா, அட்டிக்கில் இருக்கிற எல்லா 2 மார்க்ஸும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது டெக் ப்ளூமர்ஸ். அப்போ இந்த 3 யூனிட்டில் இருக்கிற 2 மார்க்ஸு தரவாக ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 3 யூனிட் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபுல்லாக தரவாக கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக 2 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு கொஷின் அடிஷ்னலாக நமக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டையிங் டிடெக்டிவ் அதெல்லாம் போவேன்னா லாஸ்ட் யூனிட்னா போக தேவையில்லை. நம்ம வந்து எந்தெந்த யூனிட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா எம்பவர்டு உமனுக்கு போகலாம். சரிங்களா? எம்பவர்டு உமன், அதுக்கப்புறம் என்னோடய சஜஷன் வந்து லாஸ்ட் லெசன். ஓகேவா? இந்த எம்பவர்டு உமன் லாஸ்ட் லெசன் இது 2த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. எல்லாமே படிக்க தேவையில்லை, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் லெசனில் வந்து மோஸ்ட்டாக கேட்கப்படுற கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா how many years Hamel has been in the village? What did Hamel say about French language? இந்த 2 கொஷினு. அதுக்கப்புறம் who were present in the class? இந்த கொஷினு. ஸோ இந்த 3 கொஷின் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் INSV, வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார், அதுக்கப்புறம் ஹூ இஸ் தாரதாரணி, அதுக்கப்புறம் ஹூ மென்டர்ட் த க்ரூ, அதுக்கப்புறம் விச் ஸ்கில் வாஸ் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இதில் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸில் அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட்.